முக்கிய செய்திகள். இந்திய எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல ஈரான் அனுமதி. உலக நாடுகள் போர் கப்பல்களை அனுப்பும் என ட்ரம்ப் நம்பிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்களை காக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது? தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு ஸ்டாலின் கேள்வி. கோயில் நடைமுறைகளை மாற்றுவதற்கு முன் மத அறிஞர்களுடன் ஆலோசிக்க வேண்டும். சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் வழக்கில் கேரள அரசு கோரிக்கை. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அரசு ஊழியர்கள் ஊதியத்தை குறைக்கும் பாகிஸ்தான். 60% அரசு வாகனங்களை இயக்காமல் நிறுத்தி வைக்க முடிவு. வணக்கம். வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கும் அமெரிக்க படைகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கி 2 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் ஈரான் தனது பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் மணிமகுடமாக கருதப்படும் அந்நாட்டின் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்க் தீவை அமெரிக்க விமானங்கள் நேற்று தாக்கிய நிலையில் அதற்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. டெஹ்ரானில் இதனை அறிவித்த ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சொல்பஹ்ரி, அமெரிக்காவுக்கு உதவும் அமீரக தலைவர்கள் அதன் பாதிப்பை புரிந்து கொள்வார்கள் என்றார். அமெரிக்காவை எண்ணியுள்ள அரபு நாடுகள் அந்த ஓட்டை விழுந்த குடையை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் அழைப்பு விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முடியாமல் அமெரிக்காவும் அதன் தேச நாடுகளும் தடுமாறி வருவதாகவும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிக் கொள்ளுமாறு ட்ரம்ப் கெஞ்சிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கேலி செய்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் போர் கப்பல்களை அனுப்பும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 2 இந்திய கப்பல்கள் தலா 46,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான எல்பிஜியை ஏற்றிக்கொண்டு இந்தியா நோக்கி வந்து கொண்டிருப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். शिवालिक और नंदा देवी ये भारतीय इंडियन फ्लैग वेसल थे. शिवालिक और नंदा देवी ये एलपीजी कैरी करते हैं, एलपीजी कैरियर्स हैं. इन्होंने आज अर्ली मॉर्निंग, देर रात में अर्ली मॉर्निंग स्ट्रेट ऑफ हॉर्मुज क्रॉस किया सेफली और ये भारतवर्ष की तरफ बढ़ रहे हैं. इनमें करीब 92,700 मेट्रिक टन एलपीजी है और इनका अराइवल पोर्ट मुंद्रा और कांडला होगा और इनकी एक्सपेक्टेड अराइवल डेट्स 16 मार्च और 17 मार्च होंगी. இந்திய கொடி பறக்கும் 24 கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் உள்ளதாக செய்தியாளரிடம் கூறிய அவர் 6 எல்பிஜி டேங்கர்களும் 1 என்எல்ஜி டேங்கரும் 4 கச்சா எண்ணெய் டேங்கர்களும் 3 சரக்கு கப்பல்களும் ரசாயன பொருட்களை ஏற்றி வரும் 1 கப்பலும் 2 பெரிய சரக்கு கப்பலும் 1 ட்ரெஜர் கப்பலும் அங்குள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே அண்டை நாடுகளை தாக்குவதை ஈரான் தவிர்க்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அந்த அமைப்பு போரை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உலக நாடுகளுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் அழைத்து விடுத்துள்ளது. மேற்காசிய போரால் மக்கள் பாதிப்படையக்கூடாது என தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மக்கள் நலனை காக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வளைகுடா போர் காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வணிக ரீதியிலான பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உணவகங்கள், தேநீர் கடைகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பல்வேறு கடைகள் மூடப்பட்டுள்ளன. திருமண முகூர்த்த நாட்களில் கல்யாண சமையலுக்கு சிலிண்டர்கள் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் சமையல் கலைஞர்கள் கலக்கமடைந்துள்ளனர். நாம் 20 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் தட்டுப்பாட்டை நம்ம பார்த்ததே இல்லை. நாம் இப்போ கல்யாண ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் 2 நாளில் 3 நாளில் வந்து கல்யாண ஆர்டர் எடுத்திருக்கோம். 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலிண்ட்ரு வந்து இப்போ தட்டுப்பாடாக இருக்கனால 2,300 வாங்கின சிலிண்ட்ரு இப்போ 5,000 கொடுத்து வாங்குகிற நிலைமையில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுக்க முடியல, நம்மளுக்கும் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்நிலையில் உணவகங்களுக்கும் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களுக்கும் தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள் எல்பிஜி சிலிண்டருக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்விற்கு 1 யூனிட்டிற்கு 2 ரூபாய் மானியமும், சிறு குறு நிறுவனங்கள் மின் அடுப்புகள், மின் சூரேற்றிகளை கொள்முதல் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடனும், 60,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் எல்பிஜி, சிஎன்ஜி எரிபொருட்களுக்கு மாற்றாக
மண்ணெண்ணெய், பயோமாஸ் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை என்பது உள்ளிட்ட சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த இடர்பாட்டினால் மீதமாகும் தேவைக்கு அதிகமான பாலினை பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி பெற்றுக் கொள்ளவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் மூடப்படும் வேளையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் விற்பனை செய்து கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டினை ஒதுக்கீடு செய்யவும் கண்காணிக்கவும் தலைமைச் செயலாளர் கண்காணிப்பில் குழு அமைக்கப்பட்டிருப்பது உள்ளிட்டவற்றை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் அல்லலுறும் மக்கள் நலனை காக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயில் வழக்கில் கடைபிடிக்கப்படும் நடைமுறைகளில் மாற்றம் செய்வதற்கு முன் அறிஞர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 வயது முதல் 50 வயது வரையிலான பெண்கள் பலரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற மரபு நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 2018ஆம் ஆண்டு தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அமர்வு வயது வித்தியாசமின்றி அனைத்து பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்றும் குறிப்பிட்ட வயது பெண்களை தடுப்பது பாகுபாடானது என்றும் தீர்ப்பளித்தது. இந்த மரபு பெண்களின் வழிபாட்டு உரிமையை பறிப்பதாகும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தீர்ப்பை ஆதரித்த கேரள அரசு கோயிலுக்கு சென்ற பெண்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கியது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயில் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்கள் மீது தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விசாரணை நடத்த உள்ளது. இதையடுத்து கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான புதிய பிரமாண பத்திரத்தை நேற்று தாக்கல் செய்தது. அதில் மத நடைமுறை அல்லது நம்பிக்கை என்பது பகுத்தறிவுக்கு பொருந்துகிறதா அல்லது உணவுபூர்வமாக உள்ளதா என்று நீதிமன்றம் பார்க்கக்கூடாது என்றும், அந்த மதத்தை பின்பற்றுபவர்களால் அந்த நம்பிக்கை உண்மையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதையே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட காலமாக பின்பற்றப்படும் நடைமுறையை மாற்றும் போது அந்த மதத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை பெறுவது முக்கியம் என்றும், அவர்களின் கருத்துக்களை மதிப்பிட்ட பிறகு நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள கேரள அரசு சபரிமலை விவகாரத்தில் இதற்கு முன் ஏற்பட்ட அனுபவங்களும் பெண் பக்தர்களின் எதிர்ப்பும் அதையே காட்டுவதாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் இந்து மத நிறுவனங்களை அனைத்து தரப்பினருக்கும் திறந்து விடுவது தொடர்பாக அரசு சட்டம் இயற்றினால் அது அந்த மத பிரிவின் நிர்வாக உரிமையை விட மேலானது என்றும் புதிய பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசிடம் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்டிருப்பதாக பாஜக விமர்சித்துள்ளது. ஆனால் இது சித்தாந்த ரீதியிலான பின்வாங்கல் அல்ல என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளர் திரு எம் வி கோவிந்தன், சட்ட நிபுணர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவருடன் கலந்து ஆலோசித்து பக்தர்களின் உணர்வை மதிக்கும் வகையில் பதிலளிக்குமாறு அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை அடுத்து பாகிஸ்தானில் அரசு ஊழியர்களின் சம்பளம் 30% குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கூடுதல் விலைக்கு பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நிலை உருவாகியுள்ளது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த விலை உயர்வு மேலும் சிக்கலை அதிகரித்துள்ளது. இதையடுத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் தலைமையில் உயர்மட்ட குழு நேற்று கூடி ஆலோசனை நடத்தியது. அப்போது அரசின் செலவை கட்டுப்படுத்த பல்வேறு சிக்கன நடவடிக்கைகள் எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களின் சம்பளம் 30% குறைக்கப்படுவதுடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பல்வேறு சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நிலைமை சரியாகும் வரை 60% அரசு வாகனங்களை இயக்காமல் நிறுத்தி வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் நிதி சலுகைகளும் ரத்து செய்யப்படுகின்றன. அரசு நிறுவனங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கும் 2 மாத சம்பளம் வழங்கப்படாது என்று தெரிவித்துள்ள பாகிஸ்தான் அரசு, இவற்றால் மிச்சப்படுத்தப்படும் நிதி மக்கள் நல திட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் அரசுமுறை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் வாகனங்களுக்கு 50% எரிபொருள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அறிவித்துள்ள அரசு, வளைகுடா போரால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி சீராகும் வரை அரசு அலுவலகங்கள் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே இயங்கும் என்றும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கரீப் நெல் கொள்முதல் இலக்கை 47.5 லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயிக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறப்பு உள்ளிட்ட நடவடிக்கையால் தமிழகத்தின் நெல் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் 2025-26ஆம் ஆண்டு நடப்பு பருவத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் நெல் கொள்முதல் அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நடப்பாண்டு கரீப் பருவத்தில் 20.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், நெல் கொள்முதலை பொறுத்தவரை சராசரியாக நாளொன்றுக்கு 50,000 மெட்ரிக் டன் என்ற விகிதத்தில் தொடர்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் கரீப் பருவ நெல் கொள்முதல் இலக்கை 23.5 லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து 47.5 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், அரிசி கொள்முதல் இலக்கை 16 லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து 32 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வை திரும்ப பெற கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சிலிண்டருக்கு பட்டை நாமம் போட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 60 ரூபாயும், வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை 115 ரூபாயும் மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்தும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர், குமரபுரம் பகுதியில் வணிக சிலிண்டருக்கு மாலை அணிவித்து பட்டை நாமம் போட்டு விறகு அடுப்பில் சமையல் செய்து அவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவிலில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சேலத்தில் கோட்டை SBI வங்கி முன்பாக எரிவாயு சிலிண்டரை தூக்கு கயிற்றில் மாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். சலுகை விலையில் எண்ணெய் வழங்கிய ரஷ்யாவையும் ஈரானையும் பகைத்துக் கொண்டு அமெரிக்கா இடுகிற கட்டளைக்கு தெண்டனிட்டு பணிந்ததன் விளைவுதான் இன்றைக்கு இந்தியாவிலே எரிவாயு தட்டுப்பாடு, டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு மிக பெரும் அளவிற்கு இருக்கிறது. திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரை பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்று பெண்கள் ஒப்பாரி வைத்தனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நடுத்தர சிறிய நிறுவனங்களின் வாழ்வாதாரம் அடியோடு பாதித்துள்ளதாக கூறிய அவர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கரூர் அருகே ஆள் இல்லாத ரயில்வே கேட்டில் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் 25 மாணவர்கள் காயமடைந்தனர். பரமத்தியில் உள்ள பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சென்ற பேருந்து ஜல்லிப்பட்டி பகுதியில் ஆளில்லாத லெவல் கிராசிங்கில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது அந்த நேரத்தில் வந்த சரக்கு ரயில் பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கை, கால் மற்றும் உடல் பகுதியில் காயம் ஏற்பட்டு அலறிய மாணவர்களின் சத்தம் கேட்டு அருகே இருந்த பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காலேஜ் விட்டு வர்றப்ப நடந்திருக்கு. பூரா ஒரு 10-20 மணிக்கு தகவல் வந்துச்சு, ஒரு 20 பேர் அடிபட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 6 மணிக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்து குஜிலையம்பாறை, பாளையம், கூடலூர், வெள்ளியணை இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னே. போய் இருக்கவங்க அப்புறம் தூக்கி விட்டோம். ஒரு பையனுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு, மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் அட்மிட் பண்ணி தானே. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார், முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, கரூர் MP செல்வி ஜோதிமணி உள்ளிட்டோர் காயமடைந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கூறினர். முதற்கட்ட விசாரணையில் சரக்கு ரயில் திண்டுக்கல் மாவட்டம் கரிகாலி பகுதியில் உள்ள கல்குவாரியில் இருந்து புலியூர் சிமெண்ட் ஆலைக்கு சென்று கொண்டிருந்த போது விபத்து நேரிட்டது தெரிய வந்தது. ஓட்டுநரின் அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். லடாக் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து கோரி அவர் மேற்கொண்ட போராட்டங்களால் வன்முறை வெடித்ததாக கூறி 6 மாதங்களுக்கு முன்பு வாங்சுக் கைது செய்யப்பட்டார். அதற்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து சோனம் வாங்சுக் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனங்களை தொடர்ந்து ஆகாசா நிறுவனமும் விமான கட்டணத்துடன் எரிபொருள் சர்சார்ஜ் கட்டணம் வசூலிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. மேற்காசிய போரால் விமான எரிபொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது. இதனால் ஆகாசா நிறுவனமும் விமான கட்டணத்துடன் எரிபொருள் சர்சார்ஜ் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு குறைந்தபட்சம் 199 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1300 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. ஞானபீட விருது வென்ற கவிஞர் வைரமுத்துவுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழில் இதுவரை எழுத்தாளர்கள் அகிலனும் ஜெயகாந்தனும் மட்டுமே பெற்றிருந்த இவ்விருது மரபு கவிதைகளிலும் நவீனத்திலும் விளையாடி தமிழ் இலக்கிய உலகில் புதுமைகள் படைத்து ஆளும் நம் கவி பேரரசின் கை சேர்ந்து அவரையும் நம்மையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருது தமிழுக்கு கிடைத்துள்ளதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்தார். ஞானபீட விருது பெற்ற கவிஞர் வைரமுத்துவுக்கு திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவின் அசுர வளர்ச்சி நீதித்துறையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு M.M. சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற புத்தக அறிமுக விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு அசுரத்தனமாக வேலை செய்யும் என்றும் மனிதநேயம் இருக்காது எனவும் குறிப்பிட்டார்.
கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் திரு விஜய் இன்று ஆஜராக உள்ளார். வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இவ்வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக திரு விஜய்க்கு சிபிஐ அண்மையில் சம்மன் அனுப்பியிருந்தது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லையில் உணவகங்கள் சரிவர செயல்படாததால் பாளையங்கோட்டை காய்கறி மார்க்கெட்டில் 30 டன் காய்கறிகள் தேக்கமடைந்துள்ளன. அங்குள்ள 300க்கும் மேற்பட்ட கடைகளில் காய்கறிகள் விற்பனையாகாமல் அப்படியே உள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். அரசு பேருந்துகளுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மற்றும் செந்துறை பேருந்து நிலையங்களில் புதிய மற்றும் நீட்டிக்கப்பட்ட வழித்தடங்களில் அரசு பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் டயர் மற்றும் நுங்கு வண்டிகளை ஓட்டி வந்து பிரதமருக்கு விறகு அனுப்பும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விறகுகளை சிறிய துண்டுகளாக்கி பார்சல் செய்து தபால் நிலையத்தில் இருந்து அனுப்பி தங்கள் எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் வசதிக்காக அமைக்கப்பட்ட புதிய நடைபாதை, புதிய சுகாதார வளாகம், கள்ளிச்செடி மாளிகை, தரைத்தள நீர்த்தேக்க தொட்டி, தானியங்கி பசுமை குடில் உள்ளிட்டவற்றை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 18 மாதங்களுக்கு முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இதுவரை ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பணி ஓய்வு பெற்ற 50 பேர் இது தொடர்பாக பல்கலைக்கழக இணை பதிவாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது எழுத்தாளர் திரு ராம் தங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த அவரை இந்த விருதுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வு செய்துள்ளது. திரு ராம் தங்கத்திற்கு விருதுடன் 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. தென் கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கடந்த மாத இறுதி வரை குளிர் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது 15 நாட்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் நேற்று 3 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்தது. வேலூரில் அதிகபட்சமாக 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையத்தில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், நீலகிரி மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எஞ்சிய பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கும் அமெரிக்க படைகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அழைப்பு விடுத்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்களை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சபரிமலை கோயில் வழக்கில் கடைபிடிக்கப்படும் நடைமுறைகளில் மாற்றம் செய்வதற்கு முன் அறிஞர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தில் புதிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.